பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 24. கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஆமேன். இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வசனத்துல ஏசப்பா சொல்றாங்க, கலங்கள் தானியத்தினால் நிரம்பும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட போறேன், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடுமா. அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கிற வெறுமையா இருக்கிற இடங்கள், காலியா இருக்கிற இடங்கள், வறுமையின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமே நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். நீங்க ஒண்ணு நினைக்கலாம், நம்ம கிட்ட பேங்க் பேலன்ஸ் ஜீரோல இருக்கு, நம்ம கிட்ட ஒரு நகையும் கிடையாது, ஒரு அசட்ஸ் சொத்தும் எதுவும் நம்ம கிட்ட இல்லை, ஆனா ஏசப்பா இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்குறாங்களே, இது எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். சந்தேகத்தோட இந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, எனக்கு அற்புதம் செய்யறதுக்கு ஒரு நொடி போதும், நீ என்ன விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி தான் ஏசப்பா பரலோகத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். ஒரு மனுஷன் நம்ம கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தானா, அதை நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மூச்சு வர, இறுதி மூச்சு வர நம்ம அதை காத்துட்டு இருப்போம், நமக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் அவங்க நம்மளை என்ன பண்ணிட்டு போறாங்க, ஏமாத்திட்டு போயிடுறாங்க. எல்லாருமே அப்படிதான், மனிதர்களே அப்படிதான். அதனால இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாவை நம்ம ஏன் விசுவாசிக்க மாட்டேன்றோம்? நிறைய காரியத்துல அவிவிசுவாசம் மாத்திரமே உங்களுக்குள்ள மிஞ்சுது. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, அதை நீ இன்னைக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை படைத்த வானாதி வானத்தின் தேவன் இந்த காரியத்தை நமக்கு சொல்லும் போது நம்ம ஏன் அவிவிசுவாசம் நமக்குள்ள வரணும்? ஏசப்பா சொல்றாங்க, நீ என்னை விசுவாசி, கண்டிப்பா நீ மேன்மையா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. இனிமே நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். ஏசப்பா சொல்றாங்க, என் பிள்ளையோட முகம் வாடும்போது நான் பரலோகத்திலிருந்து அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முகம் கஷ்டப்படும் போது, உங்க மனசு கஷ்டப்படும் போது ஏசப்பா பரலோகத்துல இருந்து இறங்கி வந்துருவாரா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. நீங்க அவரை விசுவாசிங்க, உங்க விசுவாசம் தான் கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போகும்னு ஏசப்பா சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தரித்திரத்தையும் ஏசப்பா இந்த நாள்ல மாத்த போறாங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரு காரியம், இந்த வார்த்தையை வச்சு விசுவாசத்தோட ஜெபிங்க. நீங்க எந்த இடத்துல போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்க எங்க நடமாடிட்டு இதை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, ஏசப்பா சொல்றாங்க, நீ இந்த வார்த்தையை விசுவாசித்து என்கிட்ட இப்ப அறிக்கை பண்ண. நீங்க அறிக்கை பண்ணும் போது கண்டிப்பா சொல்றேன், இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு இந்த நாள்ல ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த வார்த்தையை வச்சு விசுவாசிங்க, கண்டிப்பா சொல்றேன், இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். இந்த வசனம் பைபிள்ல எங்க நிறைவேறினது அப்படின்னு பார்க்கலாம்னா, யோசேப்போட வாழ்க்கையை எடுத்துக்கலாம். யோசேப்பு எகிப்து தேசத்துல ஒரு அடிமையா விற்கப்பட்ட ஒரு ஆள். ஆனா அவர் அந்த தேசத்துக்கு போய் எப்படி உயர்ந்தாரு அப்படின்றத நம்ம வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. பார்வோன் ராஜா யாருன்னா, எகிப்து நாட்டுடைய அரசன். அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தம் என்னன்னு தெரியல. அதனால யோசேப் கிட்ட போய் கேக்குறாங்க. ஆண்டவர் கொடுக்குற ஞானத்துல அவர் சொல்றாரு, எகிப்து தேசத்துக்கு 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, அதனால ஆண்டவர் முன்னாடியே தானியத்தை சேர்த்து வைக்க சொல்றாரு. இதுதான் இந்த கனவுக்குரிய அர்த்தம் அப்படின்னு சொல்லவே, இந்த பார்வோன் ராஜா எகிப்து தேசத்துக்கு பஞ்சம் வரப்போகுது, அதனால நம்ம முன்கூட்டியே தானியத்தை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்குரிய எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்றாரு. அதே போல பஞ்சம் வருகிறது. அந்த தேசத்துல யாருமே உணவு பற்றாக்குறையினால கஷ்டப்படல. அவங்க நிம்மதியா சாப்பிட்டதை நம்மளால பார்க்க முடியுது. இவங்க மட்டும் நிம்மதியா சாப்பிடாம பக்கத்துல இருந்த தேசங்களுக்கும் உணவு கொடுத்ததை நம்மளால இந்த வேதத்துல கற்று உணர முடியுது. ஸோ இந்த வார்த்தை யோசேப்பின் வாழ்க்கையிலையும் அந்த எகிப்து தேசத்தின் பஞ்சத்தின் காரியத்திலும் எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கல்ல, அதே போலதான் உங்க வாழ்க்கையிலும் முடிந்து போன காரியத்துல ஏசப்பா ஒரு துவக்கத்தை கட்டளையிடுவாங்க. முடிஞ்சு போயிடுச்சு, அதுல இனிமே ஒரு ரீஸ்டார்ட் இல்லை. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில கஷ்டத்தை பிசாசானவன் கொடுத்துருக்கலாம், பண நெருக்கடியை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், வியாதி போராட்டம் ஒரு பக்கம் போன்ற பலவிதமான நெருக்கடியில பிசாசு உங்களை துன்பப்படுத்தலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் நான் இந்த நாள்ல ஒரு நொடி பொழுதுல நான் மாற்றி போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதை குறிச்சு இனிமே கவலைப்படாதீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் ஏசப்பா உங்களை அழைத்திருக்காங்க. என் பிள்ளை முகம் வாடும்போது ஏசப்பாவோட மனசு கண்டிப்பா பரிதவிக்கும். அதனால நீங்க இனிமே எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா இந்த நாள்ல இதே தான் ரிப்பீட் பண்ணி சொல்றாரு, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு.
அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஏசப்பாவோட நாமத்தினால. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. அந்த வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பஞ்சங்கள், தரித்திரங்கள், வறுமைகள், வெறுமைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீர் தருகிற ஆசீர்வாதமே எங்களுக்கு நிலையானது ஏசப்பா. நீங்கள் தாங்க ஏசப்பா. உங்கள் வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்குற தாழ்த்திரம் வெறுமையாக்குறேன். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸ் நிறைய பேர் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ ஆல்.